வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். ஆன்லைனில் ட்ரெஸ்ஸஸ்லாம் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நிறைய சிஸ்டர் கேட்டுட்டு இருந்தீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு குரூப் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 35 ரூபாலேருந்து 225 ரூபா வரைக்கும் தாங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்குது. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து கிட்ஸு, லேடிஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரீஸு, குர்த்திஸ்ன்னு நிறைய வச்சிருக்காங்க. கலெக்ஷன்ஸை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இந்தியா ஃபுல்லாகவே இவங்க சப்ளை பண்ணிருக்காங்க. நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஷிப்பிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் குரூப்போட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் 40லேருந்து 3000 வரைக்கும் இருக்குது. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்தாலும் நீங்கள் சிங்கிள் பீஸ்லேயே வாங்கிக்கலாம். இவங்க பெரிய டீலர்ஷிப்புங்க, இழுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. இது நல்லா இருக்குங்க, உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங், ஒரு ஷைனிங் மாதிரி இருக்குது. இப்போ நார்மலாக இப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாமா? இது வந்து பாத்ரூமில் வைக்கிறது, மேரேஜ் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் வருதா? பரவாயில்லையா? ரேட் எல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குங்க. லைட்டு போட்டிருக்காரு ஐயா, மேலே பார்த்தீங்கன்னா வந்து லைட் அப்படியே எரியுது பாருங்க. ஃபினிஷிங்காக பார்த்தீங்கன்னா 3Dயில் வந்து கேட்குதுங்களா? 7 விதமான சாங்ஸ் இருக்கான், இதிலே வந்து கொடுத்துருவாங்க. மிரரில் யாராச்சும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இங்கே வரலாம். 400 மாடல் இருக்குது என்கிட்ட. 400 மாடல்? ஆமாம், 400 மாடல் பண்ணுறாங்களாங்க. போட்டி இல்லாத தொழில் அதிகமாக வந்து எங்கேயும் இல்லை. நீங்கள் தாராளமாக இறங்கி பண்ணலாம். ஸ்டிக்கர் மாதிரி வெறும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சிங்கிள் பீஸ் நீங்கள் கேட்டாலும் ஹோல்சேல் ரேட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் வாகர். நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீ ராமதேவ் நாவல்டிஸ்ன்ற ஒரு ஷாப் தான் வந்திருக்கோம். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சாமி ஃபோட்டோஸு, நீங்கள் எந்த சாமி ஃபோட்டோஸ் வேணாலும் இவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்சேல் டீலர்ஷிப்புங்க. கோயம்புத்தூர்லேயே வந்து பெரிய டீலர்ஷிப்பு. இவங்க வந்து ஒரு ஹெட்டுன்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு மெயினான டீலர்ஷிப்பு. நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீட்டைல் ஷாப்பில் இருக்கும். இவங்க வந்து ஹோல்சேலும் பண்ணுறாங்க. ஹோல்சேல் ஷாப்பை பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட்டைல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து R.G ஸ்ட்ரீட்டில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து ONETENSHOP எடுத்திருப்போம். அதுக்கு பக்கத்துலேயே நியூ சௌடமன் கோயில் இருக்கும். அதுக்கு நேரவே ஆப்போசிட்ல தான் இந்த ஷாப் இருக்குது. ஷாப் உள்ள போய் பார்க்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. ஐயா தான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு காமிக்க போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்சேலில் நிறைய இருக்குது. நிறைய போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஒரு ரெடி அடிச்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கஸ்டமர் இருக்காங்க. ஒரு குட்டி பையனுங்களா? ஸோ பையனை உட்காந்துருக்கா அப்படி. ஸோ இங்கே வந்து என்ன வாங்க வந்திருக்கீங்க? சாமி ஃபோட்டோ வாங்க வந்திருக்கோங்க. எல்லா இடத்த விட இங்கே நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸு. ஹோல்சேல் ரேட்டு கொடுக்குறாங்க, ரீட்டைல் ப்ரைஸில். ஓகே ஓகே, சிங்கிள் பீஸ் கேட்டாலும் கொடுத்துறாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்தாலும் நீங்கள் சிங்கிள் பீஸ்லேயே வாங்கிக்கலாம். இவங்க பெரிய டீலர்ஷிப்புங்க. இவங்க அதாவது நம்ம பார்க்க ரீட்டைல் ஷாப் அவ்வளோதான், ஹோல்சேல் ஷாப் நம்ம பார்ப்போம். கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய ஷாப்பு. பார்த்தீங்கன்னா வாங்கிட்டீங்களா? இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா? இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணட்டும். நம்ம அப்படியே வந்து ஒவ்வொரு ஃபோட்டோ ஃப்ரேமாக பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் என்ன ரேட்லேருந்து இருக்குங்க? ஸ்டார்டிங் 200 ரூபாயிலேருந்து இருக்குங்க. 200 ரூபாயிலேருந்து இருக்குது. ஆமாங்க. இந்த படம் எடுத்திங்கன்னா 200 ரூபா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 200 ரூபா தாங்க. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வேணும்னா ஸ்டார்டிங் 200 ரூபாயிலேருந்து வச்சுருக்கீங்க. இது 350 ரூபாங்க. இது 350ங்களா? இது பார்த்தீங்கன்னா 350 வருது. இது 400 ரூபா. 400 ரூபா. ஸோ டிசைன் நல்லா இருக்கு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரியே உள்ளே ஒரு குட்டி ஃப்ரேம் வந்துருது, நல்லா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 450 ரூபா. ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேலே இருக்குது இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து என்ன ரேட்டு வருது ஐயா? இதெல்லாம் 3D பிரிண்டிங்கில் பண்ணி கொடுக்குறீங்க. நல்லா இருக்குது. இந்த உட்டெல்லாம் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா செமையாக பண்ணியிருக்காங்க. என்ன ரேட்டு வருதுங்க ஐயா? மேலே இருக்கிற அந்த கிருஷ்ணா படமெல்லாம் வந்து 1600 வருங்க. 1600. ஆமாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய சைஸுங்க. அது நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்னதாக தெரியும்னு நினைக்கிறேன். பெரிய சைஸ் அது. ஸோ அது பக்கத்தில் இருக்கிறதையா? அதுவும் ஒரே மாதிரி தாங்க. அதே ரேட், சேம் சைஸ் தான் வருது. ஸோ இது நாலுமே சேம் ரேட்டு தான் வருங்களா? இல்லைங்க, கீழே இருக்குது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸு. 1500 வரும். 1500. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேட் ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்குங்க. ஒரு 3D பிரிண்டிங்கில். இது எல்லாமே கீழே இங்கே ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. இது என்ன காஸ்ட் ஐயா? 1400 வருதுங்க. 1400. அப்போ மேலே இருந்து அப்படி சைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக வருது அப்படிதானேயா? 1400. இது பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு 1350. இது நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங், ஒரு ஷைனிங் மாதிரி இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். வரும்போது நீங்கள் மாடல்ஸ் வந்து நிறைய பார்த்து வாங்கலாம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிசைன் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் வந்து உள்ளே வந்து குடோனுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். பார்த்துட்டு ரெடி பண்ணுற இடத்துக்கு நம்ம நேராக போக போகிறோம். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஃபோட்டோஸ் மாற்றிருக்கீங்க.
இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினில் சாய்பாபா, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா இருக்குது டிசைன்ஸு. காஸ்ட்லேருந்து இருக்கு ஐயா? 650 ரூபா வருங்க. 650லேருந்து இருக்குது. 650லேருந்து. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 650 தாங்க. நிறைய டிசைன் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேறு வேணாலும் ஃபோட்டோஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கலாம் கொஞ்சம் கம்மியாக வருங்களா அதோட? இல்லை சார், எல்லாம் ஒரே மாதிரி சார், ஒரே ரேஞ்சு தான். இதுவும் ஒரே ரேஞ்ச். ப்ராட் வைஸ் வச்சுருக்கோம், இது லென்த் வைஸ் வச்சுருக்கோம். ஓகே, ஃபோட்டோஸ் இப்போ தான் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த லென்த்தில் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கொயர் மாதிரி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. அது பார்த்தீங்க ஐயா, இதெல்லாம் வந்து என்ன ரேஞ்ச்? இது 800 ருபீஸ் வருங்க. 800 வருதுங்களா? 800, 750 அந்த ரேஞ்சுங்க. நல்லா இருக்குது மெட்டீரியல்லாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருஷமே ஆனாலும் ஒன்றுமே ஆகாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன காஸ்ட் வருது கீழே இருக்கலாம்? 700, 800, 850 இந்த ரேஞ்ச். 700, 800, 850 அந்த ரேஞ்ச் தான் வருது. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன ஃப்ரேம் கேட்டாலும் நீங்கள் போட்டு கொடுப்பீங்களா? போட்டுக்கலாம் சார். ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். ஓகே, ஃப்ரேமில் திக்னஸ்ஸு, தின்னஸ்ஸு, பிரெத்து இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம் இது ஒரு மாதிரி இருக்குங்களா? மேலே இதெல்லாம் வந்து ஒரு டிசைன் வச்சுருக்கு, கோல்டு டிசைனு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட், ஆஃப் ஒயிட் கலரில் ஒரு டிசைன் வருது. ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் வரும் சரிங்களா? நீங்கள் நேராக வரும்போது நிறைய டிசைன் பார்க்கலாம். 600 வருங்க, 600. ஓகே, இது 800 வருங்க, இது 850, அதை விட கொஞ்சம் பெரிய. இதெல்லாம் வந்து லைட் இருக்குதுங்களா? இது ரெண்டுமே லைட் வருது, பார்த்தாலும் தெரியுது. மேலே வந்து வுட்டு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது கீழே வந்து இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருது? இது 850. 850. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ரேமாக தெரியுது, பெருசாக இருக்குது. இதெல்லாம் என்ன காஸ்ட் வருது? இது 2000 வரும் சார். 2000 வரும். 2000 தான் ரெண்டுமே. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட பெரிய ஃப்ரேமுங்க, எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஃபோட்டோவோட அப்படியே வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். 2000 எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து. ஏன்னா வந்து இவங்க ஹோல்சேல் ரேட்டுக்கே கொடுக்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. தமிழ்நாடு, கேரளா எல்லா இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபேன்சி ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அதை பார்க்கலாம் வாங்க. ஓகே ஐயா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு பெட்டி மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேலே கண்ணாடி ஒட்டியிருக்காங்க. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது சார்? இது வந்து பாத்ரூம் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓ, நார்மலாக இப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாமா? இது வந்து பாத்ரூமில் வைக்கிறது. ஓகே ஓகே, சோப்பு மற்றபடி நல்லா இருக்குல்ல? ஸோ இது என்ன பிளாஸ்டிக்குங்களா? கீழே விழுந்தாலும் உடையாது. கிளாஸ் மட்டும்தான் உங்களுக்கு எதாவது ஆகும், மற்றபடி இதே ஆகாது. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே கொடுங்க. வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, அந்தளவுக்கு எதுவும் வெயிட்டாகவும் எதுவும் இல்லை. கலர் வந்து இதில் வேறு கலர் கட்டலாம் கொடுப்பீங்களா? ரோஸ் கலர், ப்ளூ கலர், ஒயிட் கலர். ஓகே, கலர் கூட இதில் இருக்குது. செம்ம நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. ஒரு ஹார்மோனிய பெட்டி மாதிரி இருக்குது, கையிலே தூக்கிட்டு போயிடலாம்ல. ஓகேங்கய்யா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது. இந்த இதில் வந்து என்ன ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது? இது மேரேஜ் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. இது பூராமே 800 ருபீஸ் வருங்க. அந்த படங்கள் பூரா மேலே இருக்குது எல்லாமே 800 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி கூட பண்ணி தரீங்க? இந்த வாட்சில் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி கூட பூரா அங்கேருந்து தருவிச்சு கொடுக்குறதுங்க. ஓகே, 750 ஆகுங்க. 800 இது கூட நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை வெளியிலேருந்து வாங்க? இது வாங்கி தான். ஸோ இந்த ஃப்ரேம் டைப் மட்டும் தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஃப்ரேம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாமி போட்டோல லைட்டிங்கு அந்த மாதிரி மட்டும் தான் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேன்சி எல்லாம் வெளியிலேருந்து தான் வாங்குறது. ஸோ இது என்ன காஸ்ட் வருதுங்கய்யா? 700, 750 அவ்வளோதான் வருதா? பரவாயில்லையா, ரேட் எல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குங்க. ஸோ வெளியிலேருந்து வாங்கினாலுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. என்னங்கய்யா? ஒரு மினிமம் ப்ராப்பர்ட்டி தான். இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட அந்த வாட்ச் மட்டும் தனியாக வாங்கினாலே அப்படியே 400 வருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி டிசைன் வச்சு செம்மையாக இருக்குது. பக்கத்தில் ஒரு ரெட் கலர் இருக்குய்யா, அது என்ன ரேட்டு வருதுயா? அது 750 தான். 750 தான் வருது. வேறு லெவல் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டுக்கு ஒரு சாமி போட்டா வாங்கணும் அப்படின்னா தாராளமாக இங்கே வரலாம். இது இல்லாமல் வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுக்கலாம். இது இவ்வளோ பெரிய கிஃப்ட் வந்து நீங்கள் ஒரு 700, 750 கொடுக்கும்போது ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து கிளாஸ்லேயே ஒரு சாமி போட்டா இதிலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபோட்டோஸு, லைட்டிங் ஃபோட்டோஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. வந்து லைட்டு போட்டிருக்காரு ஐயா. மேலே பார்த்தீங்கன்னா வந்து லைட் அப்படியே எரியுது பாருங்கள். ஸோ இது கிளாஸு, அது மேலே வந்து அந்த மேட் ஃபினிஷிங்கில் வந்து அந்த சாமி ஃபோட்டோ, பிள்ளையார் ஃபோட்டோ வந்து அதில் வந்துடுது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து லைட் போட்டிருக்கு, நல்லா வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப்லேயோ இல்லை வீட்லேயோ வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம், நல்லா இருக்குது. என்ன காஸ்ட் வருது ஐயா? இது 2800 வருது. 2800 வருது. 2800. இப்போ வெளியில் போனால் என்ன ரேட்டு வரும்? அது ஜாஸ்தியாக வரும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு 3D பிரிண்டில் வந்து கொடுக்குறாங்க. அப்படியே அந்த ஃபினிஷிங்காக பார்த்தீங்கன்னா 3Dயில் வந்துடுது. என்ன காஸ்ட் வருது? இது 600, 650 வருங்க. 650 தான் வருது. இது மூணுமே அந்த ரேட்டு தான் வருது. நல்லா இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், ஒரு ஃப்ரேம் வந்து அழகாக கொடுத்து அது உள்ளே வந்து சின்னதாக பிளேயர் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குல்ல? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பெரிய ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்காங்க. இது ரெண்டுமே பெரிய பெரிய ஃப்ரேமு. எவ்வளோ சொல்கிறான்னு பார்ப்போம். எவ்வளோங்க ஐயா? 2800 வருங்க. 2800 தான். இந்த லைட்டோட வந்துடுது. லைட்டோட தான். சரிங்க ஐயா, இப்போ ஏதாவது லைட்டு ஏதாவது ரிப்பேர் ஆகுது இதில் அப்படின்னா என்ன பண்ணுறது?
சர்வீஸ் அது பண்ணிக்கலாம், அதில் சரி பண்ணி சர்வீஸ் பண்ணிக்கலாம். பை சான்ஸ் தவறுதெல்லாம் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா ஓகே எதுவும் ஆகாது. ஆக்சுவலாக வந்து அது என்னங்க, ஒரு இடத்துல மாட்டி விட்டு லைட்டை போட்டிங்கன்னா எரிஞ்சிட்டே இருக்க போது, அப்படியே ஏதாவது ஆனாலும் இவங்க அதை சரியும் பண்ணி கொடுக்குற சொல்கிறாங்க. வேறு லெவலு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கல் வச்சிருக்கு, உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து லைட்டெல்லாம் எரியுது, நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ரேஞ்ச் வருது? இது வந்து 5500 ஆகுங்க. 5500. இது ஐயா அது இந்த மூணுமே ஒரு இருக்குங்க. இதுவும் இருக்கு, இது லெங்த் வைஸ் இருக்கு. இது மூணுமே பார்த்தீங்கன்னா வந்து 5500 5500 வருது. ஸோ இது என்ன ரேஞ்ச்? இது வந்து 4000 ரூபாங்க. 4000 ரூபா வருது. ஓகே. வந்து பாட்டெல்லாம் இருக்குங்க. பாட்டு இருக்கு. என்ன பாட்டு? ஸ்லோகன்லாம் இருக்குங்க. 9 விதமான. ஓ, அந்த சாமி பாட்டு படிக்க அது இருக்குங்களா அதில்? பரவாயில்லையே, சாமி பாட்டெல்லாம் கேட்குதுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாமி பாட்டுமே இருக்குங்க, அது வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பூஜை பண்ணுற டைமில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி சாங்ஸ் வேணால் சாங்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பெரிய ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து கல் இருக்குது, ஒரு டைமண்ட் கல் வச்ச மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து செம்மையாக இருக்குது. மேலே இருக்கிறதெல்லாம் என்ன ரேஞ்சு வருது? 9500 ரூபா வருங்க. 9500. ஓகே பார்த்தீங்கன்னா வந்து 9500 வருது. ஃபுல்லாக எல்இடி லைட்டு வச்சுருக்காங்க, ஃபுல் கல்லில் வந்துடுது, பாட்டெல்லாம் இருக்குங்க. அதுலேயும் பாட்டு இருக்குது. 7 விதமான. ஓகே இது என்ன ரேஞ்ச் வருது? 4500 வருது. இது பார்த்தீங்கன்னா வந்து 4500 வருதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோன் வருது, இல்லை ஸ்டோன் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். அது 3500, இது 4500. 7 விதமான பாட்டு. இதுலேயும் சாங்ஸ் இருக்கா? 7 விதமான சாங்ஸ் இருக்கான். இதிலே வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வயரை மட்டும் கரண்ட்டில் மாட்டி விட்டால் போதுங்க. ஓகேங்க ஐயா, இங்கே மேலெல்லாம் மிரர்லாம் மாட்டி வச்சுருக்கீங்க. அதாவது இது வந்து வீட்டிலையும் மாட்டிக்கலாம், ஏதாவது ஷாப்ஸ்க்கு வேணாலும் மாட்டலாம், கடையில் மாட்டலாம், ஈவன் பாத்ரூமில் கூட மாட்டிக்கலாம். ஓகே சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன ரேஞ்சிலேருந்து இருக்குது இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே? பிராண்டட் கிளாஸ். தீஸ் ஆர் ஆல் சென்கோபன். தே வில் சே 800 rupees ஆகும். 800லேருந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 800. அந்த பிளாக் கலருங்களா மேலே இருக்குது? பிளாக்கு, அதில் பார்டர் இருக்குது, இல்லை ஓவல் ஷேப் இருக்குது. ஓகே, பல டிசைன்ஸில். ஓகே, பிளாக் கலரு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து 800 கொடுக்குறீங்க. ஸோ இதுக்கு அடுத்த ரேஞ்சுனா? அடுத்த 1400 வருங்க. 1400. ஸோ இந்த ஃபஸ்ட்டில் மேலே இருக்க லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து 1400ங்களா? நல்லா இருக்குங்க. இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரியே இருக்குது பாருங்கள். எல்லா கிளாஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுறதா இல்லை எப்படிங்க? இதெல்லாம் தெரிவிச்சு கொடுத்துருங்க, வெளியிலேருந்து வாங்குறது தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல வாங்குறது. சூப்பர். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிசைன்ஸ் வச்சுருக்கீங்க. இதில் என்ன கஷ்டம்? 1600. ஸோ கீழே இருக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து 1600 கொடுக்குறாங்க. மிரரில் யாராச்சும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இங்கே வரலாம். எல்லா மிரருமே வந்து சூப்பராக இருக்குது. இந்த பெட்டியாக வச்சுருக்கீங்க, இதெல்லாம் என்னதுங்க? ஃப்ரேம்ஸ் நம்ம ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஆமாம், பின்னிங் மிஷின்னு சொல்லுவோம். ஓ, இதெல்லாம் மிஷினு. ஸோ மிஷின் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக ஐயா வந்து இங்கே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பின்னிங் மிஷின். ஓகே. ஸ்டாப்லர் பின்னில் எப்படி நோட் புக் ஓட்ட வைக்கிறோம், ஆமாம், அந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் ஓட்ட வைக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க. ஸோ சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க, வேறு லெவல் பண்ணிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்சேல் ஷாப்புக்கு போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணுறது, அங்கே இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஷாப் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், வாங்க போகலாம். இப்போ பார்த்தோன்னா வந்து ஹோல்சேலில் இங்கே சப்ளை பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே தாங்க எல்லாமே வந்து ஸோ இதே மாதிரி ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. நம்ம பார்த்தது இப்போ ரீட்டைல் ஷாப்பு பக்கத்துலேயே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்சேல் ஷாப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க? பூரா சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். 400 மாடல் இருக்குது என்கிட்ட. 400 மாடல்? ஆமாம், 400 மாடல் பண்ணுறாங்களாங்க. ஓகே. இப்போ ஒவ்வொரு ஃப்ரேம் ஒவ்வொரு டிசைனில் பண்ணி கொடுக்குறோம். ஆமாம், டேக் மால்டிங்னா நம்ம வந்து டீலர். டேக் மால்டிங். ஓகே. ஃபுல் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா. ஓகே சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ரேஞ்ச் வருது ஜி? இப்போ இதில் வந்து ஃபோட்டோவோட கொடுத்துருவீங்களா, வெறும் ஃப்ரேம் மட்டுமாச்சு? ஃப்ரேம் லென்த் வேணும், லென்த் கொடுப்போம். ஓகே. பண்டலே கொடுத்துருவோம். ஓகே. கட் பண்ணி வேணும்னா கட் பண்ணி கொடுப்போம். ஓகே. என்ன ரேஞ்சிலேருந்து இருக்குது ஸ்டார்டிங்? 40லேருந்து 3000 வரைக்கும் இருக்குது. வெறும் 40 ரூபாலேருந்து இருக்குது? ஆமாம், வெறும் 40 ரூபாலேருந்து. இங்கே பாருங்கள் ஃப்ரேம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப் வச்சுருந்தாலும் டேரெக்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு சீலிங்க்கு பூராக்கு அந்த மாதிரி பெரிய ஃப்ரேமெல்லாம் வச்சுருக்கோம். சீலிங்கா? ஆமாம், சீலிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு சைடில் எல்லாம். ஓ, அந்த மாதிரியுமா? இந்த மாதிரி பெருசாக நீங்கள் நம்ம போட்டுக்கலாம். பெருசாக இருக்குது, அந்த பெருசாக போட்டுக்கலாங்க. பாருங்கள் இழுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது, பெரிய சைஸு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும், உள்ளே விட்டுறலாம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா வந்து அகலமாக இருக்கும், செம்ம பெருசாக இருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து மேலே சீலிங்க்கு போட்டுக்கலாம் சொல்கிறாங்க. செம்மையாக இருக்குது. கலரு எத்தனை கலர் ஒன்று இருக்குது ஏஞ்சி? ஆமாம், அதில் ஒரு 10 கலர். ஓகே. கண்டிப்பாக வந்து இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே மிஷின்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க ரெடியாக. இங்கேயே வந்து உங்களுக்கு ஒரே ஃப்ரேமில் வந்து நீங்கள் ஒரு 40-50 பீஸ் வேணாலும் கண்டிப்பாக உங்களை ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி தானே? ஆர்டர் கொடுத்தாலும் நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க. புதுசாக பிஸ்னஸ் பண்ணணுன்னு பூரா மெட்டீரியல் கொடுத்துருவேன். ஓ,
செம்ம பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுனாலும் ஸ்டார்டிங் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேமு இந்த மாதிரி? ஒரு லேமினேஷன் ஒர்க் பண்ணால் ஒரு 50-60,000 வரும். 60,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருப்பீங்க, பட் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு போட்டி இல்லாத தொழில், அதிகமாக வந்து எங்கேயும் இல்லை, நீங்கள் தாராளமாக இறங்கி பண்ணலாம். நிறைய ஃப்ரேம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு குட்டியாக இப்போ மதுரையிலையோ திருச்சியிலையோ பண்ணணும் அப்படின்னா மிஷினும் நீங்கள் வந்து சப்ளை பண்ணிடுறீங்க. மிஷினு எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவீங்க. டோட்டல் மெட்டீரியல், ஓகே, கிளாஸு, மேட், லேமினேஷன், போர்டு, ஃப்ரேம் பூரா பின்னிங். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வச்சுருக்காங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷின், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா பின்னாடி பின் மாதிரி அடிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பின் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்டாப்லர் பின் மாதிரியே வந்து இதில் அடிச்சிடுறாங்க. ஈஸியான மெத்தட் தான். டக்குன்னு வந்து நீங்கள் ஆர்டரே கொடுத்தாலும் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அவ்வளோ ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பூரா இருக்கும். ஒரு 4.5 இன்ச்சு ஃப்ரேம் வரும். ஓகே, இது இருக்கலே பெரிய சைஸுங்களா? 4.5 இன்ச்சு வரும். அது சில்லிங்க்கு தான் யூஸ் ஆகும். சில்லிங் பண்ணுவாங்களே. ஆமாஞ்சி சைடில் மேலே. ஓ, ஆக்சுவலாக இவங்க எல்லாமே ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணுறாங்க தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து சீலிங் மாதிரி இவங்க வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்களா நீங்கள்? ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க. இருக்கும். ஸோ இங்கே வந்து டிசைன்ஸ் இருக்கும், நம்ம வாங்கிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வெளியூர்லேருந்து ஆர்டர் எதுவும் கொடுக்குறாங்கன்னா டெலிவரி எதுவும் போட்டு விடுவீங்க? டிரான்ஸ்போர்ட்டில் போட்டுருவோம். டிரான்ஸ்போர்ட்டில் போட்டுருவீங்க. நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இங்கே நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இவங்க டெலிவரி போட்டு விட்ருவாங்க. ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ வந்து எப்படியெல்லாம் ரெடி பண்ணி அது ஒரு ஃப்ரேமாக வருதுன்றதை பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வுட்டு, பின்னாடி வர வுட்டு ஏஞ்சி இப்போ வந்து இது ஃபோட்டோ வந்து தனியாக வச்சுருப்பீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுவீங்க? எம்டிஎஃப் இருக்கு. ஓகே, மேலே அந்த ஃபோட்டோ வந்து ஓட்டிட்டு ரன் பண்ணுவோம். ஓ, இது வந்து ஸ்டிக்கர் மாதிரி வந்துருங்களா? ஸ்டிக்கர் மாதிரி வெறும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மெட்டீரியல் பூரா கிடைக்கும். ஸோ இது வந்து அப்படியே மேலே ஒட்டி விட்டாரு. அப்படியே அந்த இது மேலே வந்து அந்த ஃப்ரேம் இப்போ பெருசாக தான் இருக்குது. சின்னது வந்து இந்த சைஸுக்கு வேணும்னா அவ்வளோதாங்க. பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அவ்வளோதான். ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஒரு காமிக்கிறக்காக வந்து வச்சு காமிச்சிருக்காரு. இதே சைஸில் ஃப்ரேம் வேணால் இங்கே பாருங்கள், அவ்வளோ கட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. சின்ன ஃபோட்டோஸ், பெரிய ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ கொடுத்தேன்னா அதே ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? பண்ணி கொடுத்துருவீங்க. அது வந்து மெட்டீரியல் எந்த மெட்டீரியல் வேணால் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாம், செம்ம எல்லாம் கிளாஸ் வேணால் கிளாஸ் போட்டுக்கலாம். ஓ, ஓகே. இப்போ இது மேலே கிளாஸ் கூட போட்டுக்கலாம் ஏஞ்சி? ஆமாம், அதுக்கு தேவையில்லை. இதுக்கு தேவையில்லை. இது வந்து மேட் ஃபினிஷிங்லாம் தேவையில்லை. இதே வந்து நார்மலாக நீங்கள் ஒரு ஃபோட்டோக்கு வந்து கிளாஸ் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். லைட்டிங்கு எல்லாமே அதில் வச்சு கொடுத்துருவீங்க. பாருங்கள், வேறு லெவலு. நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்கணுனாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். டேரெக்டாக இவங்ககிட்ட வந்தீங்கனாலே எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஹோல்சேல் ரேட்டுக்கே வாங்கிக்கலாங்க. உங்களுக்காக வந்து ஒரு ஹோல்சேலில் ரெடி பண்ணுற இடத்துக்கே வந்து நம்ம வீடியோ இன்றைக்கி ஷூட் பண்ணியிருக்கோம். சிங்கிள் பீஸ் நீங்கள் கேட்டாலும் ஹோல்சேல் ரேட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸ் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுகிறேன். நான் உங்கள் தமிழ் வாகர். பாய்.